திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த கணபதி விபத்தில் காயமடைந்து மூளை சாவு அடைந்து அன்னாரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த கணபதி விபத்தில் காயமடைந்து மூளை சாவு அடைந்தார். அன்னாரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அன்னாரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவாய்த்துறை ஓட்டுநராக கணபதி பணியாற்றி வந்தார். தென்காசி மாவட்டம் சுந்தர விநாயகர் கோவில் தெரு மாராந்தை ஆலங்குளம் தாலுகாவைச் சேர்ந்தவர். இவர் மனைவி சுதா மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். கடந்த 23ஆம் தேதியன்று காலை சுமார் 11 மணி அளவில் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது 4 சக்கர வாகனம் பின்புறமாக மோதியதில் தலையில் அடிபட்டு சுயநினைவின்றி ஆலங்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக 23ஆம் தேதியன்று பிற்பகல் 2 மணிக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். 25ஆம் தேதியன்று மூளையின் செயல்பாடுகள் குறித்து கண்டறிய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவித்தனர் மற்றும் மூளையில் இரத்த கசிவு அதிகமாக இருப்பதை உறவினர்களிடம் மருத்துவர்கள் மூலம் எடுத்துரைக்கப்பட்டது. அதன் பின்பு அவரது உறவினர்கள் தாமாக முன்வந்து அவரது உடல் உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் தோல் தானமாக அளிக்க முன்வந்தனர். 26ஆம் தேதியன்று உடலுறுப்பு தானம் மேற்கொள்ளப்பட்டது. பின்பு 26ஆம் தேதி அன்றே உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டு அரசு மரியாதையுடன் அவரது உறவினர்களிடம் அன்னாரது உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணா கருப்பையா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அனிதா, மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.